அதை விட முக்கியமான செய்தி என்னென்னா, இப்போ நம்ம ஒரு நாட்டில் ஒரு தலைவர் இருக்காருன்னா, அவர் கொல்லப்பட்டு விட்டால் அந்த நாடு கொந்தளிச்சிடும். அடுத்த தலைவர் எப்படி வராருன்னு தெரியாது. அதற்கு ஒரு காலம் பிடிக்கும். அதுவரை ஒரு எமர்ஜென்சி அறிவிப்பாங்க. அதான் வழக்கமான ஒரு நிகழ்வு. இப்போ இன்றைக்கி அமெரிக்காவில் ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருந்தால் அடுத்த ஜனாதிபதியாக துணை ஜனாதிபதியை வைத்தாலும் கூட அது ஒரு அசாதாரண சூழல் ஏற்படுத்தும். ஆனால் ஈரானில் அப்படி இல்லை. ஈரானில் அவர் கொல்லப்பட்ட இந்த மணித்துளிகளில் வாஹிதின்னு ஒருத்தரை உச்சபட்ச சுப்ரீம் லீடராக இன்றைக்கி ஈரான் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அகமது வாஹிதி. இவர் ஒரு 3வது 4வது இடத்தில் இருந்த ஒரு கமாண்டர். 1979 ஈரான் புரட்சி ஏற்பட்ட காலத்தில் இவர் அப்பொழுதுதான் இளைஞர். இப்போ அவருக்கு 60 வயசு தான். 79 அவர் ஒரு இளைஞராக இருந்தவர், 20 வயது இளைஞர். அப்பொழுதே அந்த ஈரானுடைய புரட்சிகர படையில் உள்ளே கமாண்டராக உள்ள வந்தவர். அவர் இன்றைக்கி சுப்ரீம் லீடராக தேர்வு செய்யப்படுகிறார். இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இதே அயதுல்லா கமேனி அந்த இப்ராஹிம் ரைசியுடைய இறுதி ஊர்வலத்தில் பேசின பேச்சோடு நான் ஒப்பிட்டு பார்க்குறேன்.